வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த்துக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதோட எம்டி அண்ட் சிஇஓ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூஷனல் ஆஃபீஸராக அருண் ரஸ்தேங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. தேசிய பொருட்கள் மற்றும் வழித்தோன்றல் பரிமாற்றத்தின் எம்டி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியா அருண் ரஸ்தே அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த நேஷனல் கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து NCDEX, அப்ரிவேட்டட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா NCDEX. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. அண்ட் இது 2003 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இதோட MD and CEO அருண் ரஸ்தே பார்த்துட்டோம். அண்ட் இது முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வர்ற ஒரு ஆர்கனைசேஷன். அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டைரக்டரா, RBIயோட சென்ட்ரல் போர்ட் டைரக்டரா அஜய் சேத் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெய் சேத் அப்படின்னு பார்த்தோம், சார் ஜெய் ஷா. ஸோ ஜெய் ஷாங்கிறவர் வந்து BCCIயோட செக்ரட்டரி. இது அஜய் சேத். அஜய் சேத் டைரக்டர் ஆன் தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துட்டோம், ஓகேங்களா. சீஃப் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். BEMLங்கிறது வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். அதோட சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா அமித் பானர்ஜி அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அமித் பானர்ஜி. ஸோ இந்த BEML எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1964. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் பெங்களூரில் இருக்கு. ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இப்போ ரீசெண்டாக TV சோமநாதன் அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. TV சோமநாதன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்ல யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் பூஷன் பாண்டே. ஸோ TV சோமநாதன் அஜய் பூஷன் பாண்டேவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அதாவது நார்மலாக செக்ரட்டரியெலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினட். ஸோ இவங்க தான் ஒவ்வொரு செக்ரட்டரி, அதாவது ஒவ்வொரு மினிஸ்டருக்கு கீழே வர செக்ரட்டரிஸ், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, இவங்களெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுறதே வந்து இவங்க தான். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினட், ACC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பர்டிகுலர் பர்சன், IAS அதிகாரியோ இல்லை எந்த ஒரு குவாலிஃபிகேஷனோட பேஸாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டெல்லாண்டின்ஸ் இந்தியா. இது ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த இந்தியன் கம்பெனியோட CEO அண்ட் MDயா ரோலன் பவுச்சரா அப்படிங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. சாரி ஸ்டெல்லாண்டின்ஸுங்கிறது வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்க கம்பெனி, நெதர்லாண்ட், ஓகேங்களா. நெதர்லாண்டில் இருக்க கம்பெனி. அண்ட் இந்தியன் பிரான்ச்சுக்கோட CEO அண்ட் MDயா ரோலன் பவுச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்டில் இருக்கு. இந்தியாவில் இருக்க இதோட பிரான்ச்சுக்கு CEO அண்ட் MDயா ரோலன் பவுச்சரா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் BRO. BROங்கிறது வந்து பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட
ஃபர்ஸ்ட் உமன் ஆஃபீஸர் கமாண்டிங் யாருன்னு பார்த்தோன்னா வைஷாலி எஸ் ஹிவான்சே. வைஷாலி எஸ் ஹிவாசே இவங்க தான் வந்து முதல் பெண்மணி, பிஆர்ஓவில் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட முதல் பெண்மணி ஆஃபீஸர் கமாண்டிங். ஓகேங்களா. அண்ட் பிஆர்ஓவோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சௌத்ரி. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தோன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சௌத்ரி. அண்ட் பிஆர்ஓ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1960 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. ஹெச்டிஎஃப்சியோட பார்ட் டைம் சேர்மேனா அட்டனு சக்ரோபதி. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பார்ட் டைம் சேர்மேனா அட்டனு சக்ரோபதிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், இது பேங்கிங் ரிலேட்டட். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டரா நீலேஷ் எஸ் விகம்சேங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இவர் ஆல்ரெடி இந்த போஸ்ட்ல தான் இருந்தார். அவரோட 5 இயர் டேர்ம் கம்ப்ளீட் ஆனதுனால மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. நீலேஷ் எஸ் விகம்சேங்கிறவர் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. பிஎன்பி பேங்க், இந்த பேங்க் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிறது வந்து 1988 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. அண்ட் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட எம்டி அண்ட் சிஇஓ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூஷனல் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா ஹர்தயால் பிரசாத். நாஸ்காமோட சேர்பர்சனா ரேகா எம் மேனன் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. நாஸ்காம்ங்கிறது வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அண்ட் கம்பெனிஸ். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி. ஸோ இதோட சேர்பர்சனா ரேகா எம் மேனன் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ரேகா எம் மேனன்கிறவர் வந்து அசென்ச்சரோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன். ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் ஆஃப் அசென்ச்சர் யாருன்னு பார்த்தோம்னா ரேகா எம் மேனன். அவங்கள தான் வந்து சேர்பர்சன் ஆஃப் நாஸ்காமா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அந்த நாஸ்காம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1988 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் தான் இருக்கு. அடுத்து பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பார்க்கலாம். பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பார்த்தோம்னா விராட் கோலியை டிஜிட் இன்சூரன்ஸ்ங்கிற ஒரு நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ லைஃப் ரிலேட்டடாக எந்த ஒரு இன்சூரன்ஸும் இல்லாமல் வேற பொருட்கள் ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இவங்க பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா. டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பெங்களூரை ஹெட் குவார்ட்டராக கொண்டது. இதோட பிராண்ட் அம்பாசிடரா விராட் கோலி தேர்வாயிருக்காரு. அண்ட் விராட் கோலி வேற எதுக்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடரா இருக்காருன்னு பார்த்தோம்னா விவோக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. கிரேட் லேர்னிங்க்கு பிராண்ட் அம்பாசிடரா விராட் கோலி தான் இருக்காரு. ஸோ விராட் கோலி பற்றி வேற சில இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா விராட் கோலி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் 2018 வாங்குறாரு. அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் 2017, அர்ஜுனா அவார்ட் கிரிக்கெட் கேட்டகரியில் அர்ஜுனா அவார்ட் 2013 வாங்குறாரு. ஸோ அர்ஜுனா அவார்ட் கிரிக்கெட் கேட்டகரியில் 2013, பத்மஸ்ரீ அவார்ட் 2017, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் 2018. அடுத்து
பஞ்சாப்ஸோட ஆன்டி கோவிட் வேக்சினேஷன் டிரைவோட அம்பாசிடரா சோனு சூத் ஒரு ஆக்டர். இவரை தான் வந்து பஞ்சாப் ஸ்டேட்டோட ஆன்டி கோவிட் வேக்சினேஷன் டிரைவோட அம்பாசிடரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அப்பாயின்ட் பண்ணது வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் தான். ஸோ பர்டிகுலர் கவர்மெண்ட்டே முன் வந்து நீங்கள் இதுக்கு ஒரு தலைமை தாங்கணும், அம்பாசிடராக இருங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் சோனு சூத் இப்போ ரீசண்டான ஒரு ஃபேமஸான பர்சன். நிறைய கோவிட்-19க்கான நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் இயர்லேருந்தே கோவிட் பேஷண்ட் ஆகட்டும், இல்லை கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களாகட்டும், லாக்டவுனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இவர் எந்தெந்த கம்பெனிக்கெலாம் வந்து அம்பாசிடராக இருக்கான்னு பார்த்தோம்னா, ரெட்மி 9 பவர்ங்கிற பிராண்டுக்கும், ஸ்பைஸ் மணி, ஏசர் இந்தியா, கார்கோ இன்டர்நேஷனல். ஸோ இந்த பிராண்ட்ஸ்க்கெலாம் வந்து பிராண்ட் அம்பாசிடராக சோனு சூத் இருக்காரு. அண்ட் ரீசண்டாக இவரோட ஆட்டோபயோகிராஃபி ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. சோனுவோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்தோம்னா, ஐ எம் நோ மெஸ்ஸையா. இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி அண்ட் கோ ஆத்தரா வந்து மீனா ஐயருங்கிறவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கோ ஆத்தர்னு பார்த்தோன்னா மீனா ஐயர். ஐ எம் நோ மெஸ்ஸையாங்கிறது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சோனு. அடுத்து எலிஸ்டாங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி. இதோட பிராண்ட் அம்பாசிடராக சுரேஷ் ரெய்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. எலிஸ்டாங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக சுரேஷ் ரெய்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதோட பிராண்ட் அம்பாசிடராக பிருத்வி ஷா. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். அதோட பிராண்ட் அம்பாசிடராக பிருத்வி ஷாங்கிறவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெக்னோங்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோட அம்பாசிடராக ஆயுஷ்மான் குரானாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆயுஷ்மான் குரானா இதுக்கு மட்டும் இல்லாமல் பஜாஜ் அலையன்ஸ் லிமிடெட் அண்ட் பஜாஜ் அலையன்ஸ் லிமிடெடுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. அண்ட் யூனிசெஃபோட சில்ட்ரன்ஸ் ரைட் கேம்பெயின், யூனிசெஃபோட சில்ட்ரன் ரைட்ஸ் கேம்பெயினுக்கு ஹெட்டாக வந்து ஆயுஷ்மான் குரானா தான் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. யார்? யூனிசெஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யூனிசெஃப்க்கு சில்ட்ரன் ரைட்ஸ் கேம்பெயின் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோட ஹெட்டாக ஆயுஷ்மான் குரானா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. பூமாங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். அதோட அம்பாசடராக வந்து வாஷிங்டன் சுந்தர், தேவ்தூத் படிக்கல், இவங்க 2 பேருமே வந்து பூமாவோட பிராண்ட் அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ பூமாங்கிறது வந்து ஒரு ஜெர்மனி பேஸ்டு கம்பெனி. அண்ட் இது 1948 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி. பூமாவோட பிராண்ட் அம்பாசிடர் வாஷிங்டன் சுந்தர், தேவ்தூத் படிக்கல். யூனிசெஃபோட குட்வில் அம்பாசிடர் ஃபார் வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் டேவிட் பெக்கம். வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் இது வந்து 24th ஏப்ரல் இருந்து 30th ஏப்ரல் வரைக்கும் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி நடத்துறது தான் இந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக். உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து இப்போ கொரோனாக்கு வேக்சின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீமாக வச்சு தான் வேக்சின்ஸ் பிரிங் அஸ் க்ளோசர்னு தீமில் இந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் செலிப்ரேட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்கோட குட்வில் அம்பாசிடராக யூனிசெஃப் டேவிட் பெக்கமை செலக்ட் பண்ணுறாங்க.
யூனிசெஃப் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இந்த ஆர்கனைசேஷன் 1946 ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நியூயார்க்கில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. 1946 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான். எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸோட வெல்ஃபேருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூனிசெஃப். ஆசிஸ் எ ஜாப்பனீஸ் ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்ட். அதோட பிராண்ட் அம்பாசிடராக ரவீந்திர ஜடேஜாங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. ஆசிஸ்ங்கிறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் கம்பெனி. ஸோ அதோட பிராண்ட் அம்பாசிடராக ரவீந்திர ஜடேஜா செலக்ட் ஆகிறாரு. அடுத்து இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் பிராண்ட் அம்பாசிடர்ஸ், நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸ். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்லோவாக்கியா. ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக எட்வர்ட் ஹெக்கருங்கிறவர் வந்து ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அண்ட் ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பிராட்டிஸ்லாவா. அண்ட் ஸ்லோவாக்கியாவோட கரன்சி யூரோ. இதோட பிரைம் மினிஸ்டர் எட்வர்ட் ஹெக்கர்னு பார்த்துட்டோம். அண்ட் பிரசிடென்ட், இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜுசானா கேபிட்டோவா தான் ஸ்லோவாக்கியாவோட பிரசிடென்ட். அடுத்து வியட்நாமோட பிரைம் மினிஸ்டரா பாம் மின் சின்ங்கிறவங்க எலெக்ட் ஆகுறாங்க. வியட்நாமோட பிரைம் மினிஸ்டரா பாம் மின் சின். அண்ட் வியட்நாமோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹனோய், HONOI, ஹனோய். அண்ட் இவங்களோட கரன்சி டாங். வியட்நாமோட கரன்சி டாங். ஸோ வியட்நாமில் எப்படி நியூ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்காங்களோ அதே மாதிரி நியூ பிரசிடென்ட் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. அவர் வந்து கியூயன் ஜுவான் பக். இவரும் வந்து நியூவாக எலெக்ட் ஆனவர் தான். ஸோ ரெண்டு பேர் வந்து ரெண்டு முக்கியமான நபர்கள், பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாம்னு பார்த்தோம்னா பாம் மின் சின் பிரைம் மினிஸ்டர், குயன் ஜன் பக் பிரசிடென்ட் ஆஃப் வியட்நாம். வியட்நாமோட கேபிட்டல் ஹனாய், கரன்சி டாங். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நைஜீரோட பிரைம் மினிஸ்டர் ஓஹுமௌதோ மஹாமௌதோ. தமிழ் டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இல்லை, ஓகேங்களா. ஓஹுமௌதோ மஹாமௌதோங்கிறவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நைஜீரோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா நியாமி. அண்ட் நைஜீரோட கரன்சி வந்து ஃப்ராங்க். நெக்ஸ்ட் ஈக்வேடாரோட பிரசிடென்டா குலெர்மோ லாசோங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஈக்வேடாரோட கேபிட்டல் வந்து குவிட்டோ அண்ட் அதோட கரன்சி டாலர். ஈக்வேடாரோட கேபிட்டல் குவிட்டோ, கரன்சி டாலர். அதோட பிரசிடென்டா குலெர்மோ லாசோங்கிறவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அடுத்து ஹைட்டியோட பிரைம் மினிஸ்டர் கிளவுடே ஜோசப். ஸோ ஹைட்டியோட கேபிட்டல் போர்ட் ஆவு பிரின்ஸ். கரன்சி பார்த்தோம்னா கரன்சி வந்து கவுர்டே. ஏன் இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸில் ஒவ்வொரு கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் கரன்சி பார்க்குறோம்னா, பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. ரீசெண்டான கண்ட்ரிஸ் பற்றி இன்ஃபர்மேஷனில் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் கரன்சி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ரிப்பீட்டடாக ஒரு கண்ட்ரியோட கேபிட்டலையும் கரன்சியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு கண்ட்ரியோட கேபிட்டல் அண்ட் கரன்சியை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கியூபாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதுக்கு முதல் செக்ரட்டரியா யாரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் மேரியோ டியாஸ் கேனல்.
மைக்கேல் மேரியோ டியாஸ் கேனல். கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது வந்து கியூபாவில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதோட முதல் செக்ரட்டரியாக மைக்கேல் மேரியோ டியாஸ் கேனல் அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. ஸோ கியூபாங்கிற நாட்டோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவானா. கியூபாவோட கேபிட்டல் ஹவானா. கியூபாவோட கரன்சின்னு பார்த்தோம்னா பெசோ. கியூபாவோட கரன்சி பெசோ. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் கொரியா. சவுத் கொரியாவோட பிரைம் மினிஸ்டர் கிம் பூ கிம். கிம் பூ கிம். சவுத் கொரியா வந்து அதோட கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியான்னு பார்த்தோன்னா சியோல். அண்ட் கரன்சி ஆஃப் சவுத் கொரியா வான். பிரசிடென்ட். ஸோ சவுத் கொரியா நார்த் கொரியா பற்றி வந்துச்சுன்னா நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட்னு பார்த்தோம்னா மூன் ஜே இன். மூன் ஜே இன் இவர் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா. கிம் பூ கிம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் கொரியா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்டு